Hi friends, a warm welcome to our Conceptual Educational channel. Today we are going to see 7th standard term 2 lesson 1 heat and temperature. நம்ம Conceptual Educational channelல 6th standard science videos போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 7th standard videosum போடுறோம். So subscribe பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. So introduction to heat and temperature. ஓகே, ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். யூ ஷிவர் வென் இட் இஸ் கோல்ட் அவுட் சைடு. நம்மளுக்கு வந்து நடுங்கும் இல்லையா, நம்மளுக்கு வந்து வெளியே கோல்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நடுங்கும் இல்லையா, அதே மாதிரி வெளியே ஹாட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும், வேர்க்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சரை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு கேன் யூ மெஷர் தோஸ் வெதர் டெம்பரேச்சர்ஸ்? வெதர் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? டெம்பரேச்சர் இஸ் இன்வால்வ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் டெம்பரேச்சர் நிறைய இடத்துல நம்ம கூட லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட பாடி டெம்பரேச்சராக இருக்கட்டும், குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டவ் எவ்வளோ ஹீட்டில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகட்டும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுது இல்லையா. டெம்பரேச்சர்னால் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். அந்த எவ்வளோ ஹீட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னது டெம்பரேச்சர் அப்படி சொல்கிறாங்க. It is measure of the average kinetic energy of a particles in an object. என்னது டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறோம்? அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஆவரேஜாக கைனடிக் எனர்ஜி இருக்குது, இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து சொல்ல போகிறோம். டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் வித்தின் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் மூவிங். டெம்பரேச்சர் எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க? அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதை வச்சு தான் இந்த டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. See here, the gas particles on the right have more kinetic energy than those on the left. So, the gas on the right is at the higher temperature. ஸோ இந்த கேஸ் ஆன் த ரைட் சைட் பாருங்கள், அதில் வந்து மாலிகூல்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது, அந்த மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டிக்கலில் மூமெண்ட்ஸை வச்சு தான், கைனடிக் எனர்ஜியை வச்சு தான் இல்லையா, அதோட மூமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதோட டெம்பரேச்சர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த மூமெண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அது என்னது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கலை வச்சு தான் நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது கம்பேர் டு ரைட் சைடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெம்பரேச்சர் யூனிட்ஸ். தேர் ஆர் 3 யூனிட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். என்னதெல்லாம்? டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். இந்த 3 வச்சு நம்ம டெம்பரேச்சர் யூனிட்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டிகிரி சி வந்து செல்சியஸ் அப்படின்போம். அண்ட் ரீட் ஆஸ் டிகிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ், இட் இஸ் ரீட் ஆஸ் 20 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் இஸ் கால்ட் ஆஸ் சென்டிகிரேட் ஆஸ் வெல். செல்சியஸ்க்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லுவாங்க, சென்டிகிரேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? செல்சியஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் சென்டிகிரேட் ஆஸ் வெல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட். Fahrenheit is written as degree Fahrenheit. For example, 25 degree Fahrenheit. It is read as 25 degree Fahrenheit. ஓகேவா? எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு, எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ கெல்வின் இஸ் ரிட்டன் ஆஸ் கே. ஸோ கெல்வினை எப்படி டினோட் பண்ணுறாங்க, கே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கெல்வின். ஓகேவா? 100 கெல்வின், இட் இஸ் ரீட் அஸ் 100 கெல்வின். ஸோ 100 போட்டு கே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க, இது 100 கெல்வின். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னது, கெல்வின். ஓகே, கெல்வினுக்கு வந்து என்னது, கே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? The temperature of an object is well approximated with the kinetic energy of the substance. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து நம்ம கைனடிக் எனர்ஜியை வச்சு நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக கூட சொல்லிடலாம். ஓகேவா? that the high temperature means that the molecule within the objects are moving at faster rate. டெம்பரேச்சர் இப்போ ஹையாக இருக்குது, இப்போ காஃபி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது, மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, பட் த கொஸ்டின் அரைசஸ் ஹவு டு மெஷர் இட். எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? மாலிகுல் இன் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூமெண்ட் இன் ஆர்டர் டு மெஷர் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், நம்ம நேக் டேயில் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாலிகுல்ஸோட மூமெண்ட்டையும் அந்த மாலிகுல்ஸையும் நம்ம எப்படி நோட் பண்ணி அதோட டெம்பரேச்சர் நம்ம பண்ண முடியும்? யூ மஸ்ட் யூஸ் அன் இன்டைரக்ட் மெத்தட் டு மெஷர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் ஆஃப் அ சப்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக எந்த மெத்தடும் இல்லை, இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஸ்டார்ட்
studied that solid expands when heat is supplied to it இல்லையா ஹீட் சப்ளை பண்ணும்போது சாலிட் என்ன செய்யும் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா சாலிட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் லைக்வைஸ் லைக் சாலிட் சப்ஸ்டன்ஸ் liquids are also affected by heat okay so in a thermometer when a liquid gets heat it expands and when it is cooled down it contracts it is used to measure temperature so எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சருக்கு தெர்மோமீட்டர் அந்த தெர்மோமீட்டரில் ஒரு லிக்விட் இருக்கும் அது நம்ம ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த லிக்விட் என்ன செய்யும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் கூல் ஆகும்போது அந்த லிக்விட் என்ன செய்யும் கான்ட்ராஸ்ட் ஆயிரும் ஓகேவா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு என்னது மெஷரிங் டெம்பரேச்சருக்கு எது யூஸ் பண்ணுறோம் தெர்மோமீட்டர் லைக் சாலிட் அண்ட் லிக்விட் கேஸுக்கும் வந்து ஹீட்டால் அஃபெக்ட் ஆகும் ஓகேவா அதை வச்சு நம்ம வந்து அதோட டெம்பரேச்சரையும் நம்ம மெஷர் பண்ணிடலாம் ஸோ see what is thermometer thermometer is the most common instrument to measure temperature there are various kinds of thermometers some of them are like glass tubes which looks thin and are filled with some kind of liquids ஸோ இந்த தெர்மோமீட்டர் எப்படி இருக்கும் சம் ஆஃப் தம் வந்து எப்படி இருக்கும்னா கிளாஸ் டியூப்ஸில் இருக்கும் அதில் வந்து ஏதாவது லிக்விடில் ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒய் மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் ஸோ மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் நம்ம வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் thermometers as they remain in liquid form even with the change of temperature in them ஸோ வந்து அதுங்க டெம்பரேச்சர் ஹை ஆனாலும் டெம்பரேச்சர் கோல்டானாலும் அது லிக்விட் ஃபார்ம்லேயே மெயின்டைன் ஆகும் ஓகேவா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் எடுக்கும் ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் அ லிக்விட் ஸோ இப்போ நம்ம வாட்டர் ஹீட் பண்ண என்ன ஆகும் அது எவாப்ரேட் ஆகும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்லேயே நிறைய சப்ஸ்டன்ஸ் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அது சேஞ்சஸ் நடக்கும் பட் இன் லிக்விட் மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்காது ஓகேவா we measure this temperature by measuring expansion of liquid in thermometer ஸோ நம்ம வந்து இந்த லிக்விடும் யூஸ் பண்ணுறோம் தெர்மாமீட்டருக்கு ஸோ ஹீட் ஆனிச்சுன்னா அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ஹீட்டை டெம்பரேச்சர் காமிக்கும் அண்ட் கூல் ஆகும்போது அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி எதனால நம்ம இந்த மெர்க்குரியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் ஓகேவா இட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் யூனிஃபார்ம் ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் பை ஈக்குவல் லென்த் ஸோ ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு பொறுத்து அது ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஹீட் டெம்பரேச்சர் நம்மளுக்கு காமிக்கும் ஓகேவா அண்ட் இட் இஸ் ஒபெக் அண்ட் ஷைனிங் ஒபேக் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது லைட்டை வந்து பாஸ் பண்ணாது ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸிலி விசிபிளாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக அதை ரீடிங் எடுக்க முடியும் இட் டஸ் நாட் ஸ்டிக் ஆன் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப் ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன செய்யும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆகும்போது கூலாகி கீழே வந்துடும் இல்லையா ஸோ அப்போ என்ன செய்யாது சைடு வால்ஸில் வந்து ஸ்டிக் ஆகிக்காது ஸோ வந்து நம்மளுக்கு கரெக்ட் ரீடிங் நம்மளால் நோட் பண்ண முடியும் இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் again and then it has high boiling point எவ்வளவு 357 degree celsius அந்த அளவுக்கான ஹீட்டை வந்து இது கண்டிப்பாக தாங்கும் அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 degree celsius ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளினிக்கலுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த மெர்க்குரி உள்ள தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹென்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அ மெர்க்குரி தெர்மோமீட்டர் ஓகே ஸோ இந்த 357 degree celsiusக்குள்ளே அண்ட் -39 degree celsiusக்குள்ளே இந்த அமௌண்ட்டில் உள்ள டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெர்க்குரி உள்ள தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 degree celsius ஸோ இட் கேன் பி யூஸ் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர் ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -100 degree celsius ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 0 degree celsius இல்லையா இப்போ -100 degree celsiusனால் எவ்வளோ கூலிங் டெம்பரேச்சரில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ கூலிங் டெம்பரேச்சரில் இருக்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அண்ட் இட் எக்ஸ்பான்ஷன்ஸ் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ் ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் வெரி லார்ஜாக இருக்கும் ஓகேவா அப்போ தான் ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் பாருங்கள் இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள் ஸோ பிரைட் கலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக விசிபிளாகவும் இருக்கும் then types of thermometers there are different types of thermometers for measuring the temperature of different things like air or bodies food and many other things
ஸோ நம்மளோட பாடி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மோமீட்டர், ஃபுட் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மோமீட்டர், ஏர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மோமீட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அமாங் தீஸ் த காமன்லி யூஸ் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லெபோரேட்டரி தெர்மோமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பற்றி பார்க்கலாம். ஓகே, தீஸ் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி அட் ஹோம், கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஹியூமன் பாடியில் உள்ள டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம், கிளினிக்கல் தெர்மோமீட்டர். அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஒரு கிங்க் இருக்கும். ஓகேவா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி வந்து டப்புன்னு கீழே இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக. பேஷண்ட்டோட மவுத்லேருந்து இல்லை நம்ம ஆம்பிட்லேருந்து நம்ம தெர்மோமீட்டர் எடுத்தோடனே அது வந்து டப்புன்னு இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக அந்த கிங்க் இருக்கும். ஓகேவா, அந்த ரீடிங்கை நம்ம வந்து ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேல் வந்து ரெண்டு சைட்லேயும் மெர்க்குரியில் இருக்கும். ஓகேவா, ஒன் இஸ் செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் அதர் இஸ் ஃபாரன்ஹைட் ஸ்கேல். ஓகே, ஒன் வந்து செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் இன்னொன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல். சின்ஸ் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் செல்சியஸ் ஸ்கேல், பாடி டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஸோ ரெண்டு சைடுமே இந்த டெம்பரேச்சரை பாருங்கள், அந்த ஒரு கிங்க் இருக்குது. அந்த கிங்க் எதுக்கு, டப்புன்னு இந்த மெர்க்குரி இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக அந்த கிங்க் இருக்குது. அண்ட் ரெண்டு சைட்லேயுமே டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இன்னொன்று வந்து என்னது, செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் தென் பாருங்கள், பாடி டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுவோம், நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இதோட ரீசன் என்ன, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அது வந்து நல்லா நம்மளுக்கு ரீடிங் காமிக்குன்றதுனால. ஓகே, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இண்டிகேட்ஸ் temperature from minimum of 35 degrees Celsius or 94 degree Fahrenheit to the maximum of 42 degree Celsius or 108 degree Fahrenheit. So minimum எவ்வளவு பாருங்க, 35 degree Celsius or 94 degree Fahrenheit. maximum வந்து 42 degree Celsius and 108 degree Fahrenheit. இதுக்குள்ளே தான் நம்மளோட ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து இது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட் வைல் யூஸிங் அ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸாக நம்ம பார்ப்போம். ஓகே, the thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. ஸோ அந்த தெர்மோமீட்டரை வந்து நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் ஆஃப்டர் நம்ம ஒரு பேஷண்ட் வச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், அதை வாஷ் பண்ணிடணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ். ஓகே, கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக்னா என்ன, கிருமி நாசினி, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், தெர்மோமீட்டரை க்ளீன் பண்ணிடணும். jerk the thermometer a few times to bring the level of the mercury down. ஸோ அதில் கிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெர்க்குரி டப்புன்னு ஃபாலோ ஆகாது, கீழே இறங்கிறாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், ஜர்க் கொடுக்கணும், ஒரு 3 to 4 times அதை வந்து ஷேக் பண்ணணும். அப்போ என்னாகும், அந்த மெர்க்குரி லெவல் வந்து கீழே இறங்கிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஜர்க் தருவாங்க இல்லையா, அது ஃப்ளோ டவுன் கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், டு நாட் ஹோல்ட் த தெர்மோமீட்டர் பை இட்ஸ் பல்ப். அந்த கீழே ஒரு பல்ப் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி நம்ம தெர்மோமீட்டர் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் ஆஃப் சைட் அண்ட் தென் டேக் த ரீடிங். ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டில் நம்ம வந்து ஆம்பிட்டில் வச்சு நம்ம டெம்பரேச்சர் நோட் பண்ணுறோம், ஒன் மினிட் நோட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நோட் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது, கீழே வச்சு சைடில் வச்சு நம்ம வந்து ரீடிங் பார்க்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐ சைட்டுக்கு நேராக வச்சு அதோட ரீடிங் பார்க்கணும். ஓகே, ஹேண்டில் த தெர்மோமீட்டர் வித் கேர். இஃப் இட் ஹிட்ஸ் அகெயின்ஸ்ட் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட் இட் மே பிரேக். ஸோ நம்ம தெர்மோமீட்டரை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஜெர்க் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்டில் அடிச்சிட்டா என்ன செய்யும், அந்த தெர்மோமீட்டர் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். டூ நாட் பிளேஸ் த தெர்மோமீட்டர் இன் ஹாட் ஃப்ளேம் ஆர் இன் த ஹாட் சன். ஸோ ஒரு ரொம்ப ஹாட்டான ஃப்ளேம்லேயோ இல்லை சன்லேயோ நம்ம வந்து தெர்மோமீட்டரை வைக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ். லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் இன் ஸ்கூல் அண்ட் அதர் லெபார்டரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். லெபார்டரி லேபில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்கூலில் உள்ள லேபில் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். They are also used in industries as they can measure temperatures higher than what clinical thermometers can record. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் நம்ம மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம். ஸோ அதை விட அதிகமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காண்டி லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸில் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, ஸ்கேல் இருக்கும். So the stem and the bulb of a lab thermometer are longer when compared to that of clinical thermometer. So clinical thermometer வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் laboratory thermometer லாங்காக இருக்கும் அண்ட் அதில் ஒரு வந்து கிங்க் இருக்காது. ஓகேவா, அந்த கிங்க் இருக்காது. அண்ட் பாருங்கள்,
ஸோ அங்கே வந்து கின்க் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் a laboratory thermometer has only the Celsius scale ranging from -10 degree Celsius to 110 degree Celsius. ஸோ லெபார்ட்ரி ஸ்கேலில் வந்து செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். -10 டிகிரி செல்சியஸ் வந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து செல்சியஸில் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வந்து இது அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் எவ்வளோ ரேஞ்ச் பார்த்தோம் நம்ம, 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்கள் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். ஸோ எவ்வளோ லார்ஜான நம்ம டெம்பரேச்சர்ஸ் கூட நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லெபார்ட்ரி தெர்மாமீட்டர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோடு வைல் யூஸிங் அ லெபார்ட்ரி தெர்மாமீட்டர்ஸ். ஸோ என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, do not tilt the thermometer while measuring the temperature. டில்ட் அப்படின்னா என்ன? டில்ட் அப்படின்னா சாஞ்சு வைக்கக்கூடாது. ஓகேவா? அதை ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கணும். பிளேஸ் இட் அப்ரைட். ஓகே, the reading only when the bulb has been surrounded by the substance from all sides. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எல்லா சைட்லேயுமே பல்பை சுற்றி சரௌண்டாக இருக்கிற மாதிரி சென்டரில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், do you know in humans the average internal temperature is 37 degree Celsius, அதாவது 98.6 degree Fahrenheit through various among individuals. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து வேரிஸ் ஆகும். However, no person always has exactly the same temperature at every moment of the day. Temperature cycles regularly up and down through the day according to the activities and external factors. Next activity பாருங்க, measure your body temperature. Wash the thermometer preferably with an antiseptic solution. Hold it firmly by the end. ஸோ நம்ம தெர்மோமீட்டரை எடுத்து அதை வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனில் வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் கிவ் இட் ஃபியூ ஜெக்ஸ், ஒரு ஃபியூ ஜெக்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? அந்த மெர்க்குரி லெவல் வந்து கீழே இறங்குறதுக்காக. தீஸ் ஜெக்ஸ் வில் bring the level of mercury down. Ensure that it falls below 35 degree Celsius and 95 degree Fahrenheit. இதுக்கு கீழே இருக்குன்னு ஷுர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் now place the thermometer under your tongue or armpit. ஸோ ஆர்ம்பிட்டில் வச்சுட்டு after 1 minute the temperature ரீடிங்கை வந்து நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ that is your body temperature. then யூஸ் ஆஃப் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர்ஸ். ஸோ ஒரு வாட்டரை ஒரு பீக்கரில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த வாட்டரில் வந்து சென்டரில் வந்து தெர்மாமீட்டர், லெபார்ட்ரி தெர்மாமீட்டர் இம்மர்ஸ் பண்ணிடுங்க. இந்த வாட்டரில் சரௌண்டிங் ஆகிருக்கிற மாதிரி, இந்த பல்ப் வந்து இந்த வாட்டரில் சரௌண்டிங் ஆகிருக்கிற மாதிரி இம்மர்ஸ் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக இருக்கணும் அந்த தெர்மாமீட்டர். என்ஷூர் டு டிப் ஹோல் போர்ஷன் ஆஃப் த பல்ப் எண்ட் ஃபுல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பல்போட எண்டு வந்து பீக்கரோட சைட்லேயோ இல்லை பாட்டம் ஆஃப் த பீக்கர்லேயோ டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெர்க்குரியோட ரைசிங், மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. அது எங்கே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாட் வாட்டரில் இதை ரிப்பீட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எங்கே ஸ்டேபிளாக இருக்குன்றதை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் யூஸ் ஆஃப் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர். கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அண்ட் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர். Clinical thermometer is scaled from 35 degree Celsius to 42 degree Celsius or from 94 degree Fahrenheit to 108 degree Fahrenheit. ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் என்ன ஸ்கேல் இருக்கோ ரெண்டு இருக்கும், செல்சியஸ் அண்ட் ஃபேரன்ஹீட் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமேக்கும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ லெபார்ட்ரி ஸ்கேலில் வந்து இஸ் ஸ்கேல்டு ஃப்ரம் -10 degree Celsius to 110 degree Celsius. இதில் வந்து செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இன் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மெர்க்குரி லெவல் டஸ் நாட் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் ஆஸ் தேர் இஸ் அ கிங்க் நியர் த பல்ப் டு ப்ரிவென்ட் த ஃபால் ஆஃப் மெர்க்குரி லெவல். ஸோ நம்ம பேஷண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ நோட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த கிங்க் இருக்கும், அது நம்ம ஷேக் பண்ணாதான் என்ன செய்யும், மெர்க்குரி லெவல் கீழே இறங்கும். பட் இன் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் மெர்க்குரி லெவல் ஃபால்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆஸ் நோ கிங்க் இஸ் ப்ரெசன்ட். அதில் கிங்க் இல்லைன்றதுனால அது ஓனாகவே இது வந்து ஃபால் ஆயிடும். ஓகேவா? டெம்பரேச்சர் கேன் be read after removing the thermometer from the armpit or mouth. ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்டோட ஆர்ம்பிட்லேயோ மவுத்லேயோ வச்சுருப்போம், அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட டெம்பரேச்சர் ரீட் பண்ணலாம். இன் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் இஸ் ரீட் while keeping the thermometer in the source of temperature. Example, a liquid or any other thing. நம்ம டெம்பரேச்சர் ரீடிங் எப்போ எடுப்போம், அந்த தெர்மாமீட்டர் வந்து அந்த சோர்ஸ்லேயே இருக்கும். ஓகேவா? அந்த லிக்விட்லேயே இருக்கும்போது நம்ம அந்த ரீடிங் எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பாருங்கள். டு லோவர் த மெர்க்குரி லெவல் ஜெர்க்ஸ் ஆர் கிவன். மெர்க்குரி லெவல் லோ ஆகிறதுக்கு நம்ம ஜெர்க் கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா அதில் கிங்க் இருக்கும். இங்கே பாருங்கள், நோ நீட் டு கிவ் எனி ஜெர்க் டு த லோயர் த மெர்க்குரி லெவல் பிகாஸ் அங்கே ஏற்கனவே எதுவுமே இல்லை, கிங்க் இல்லை. ஸோ அதுவாக லோ ஆயிரும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேக்கிங் தட் பாடி டெம்பரேச்சர். கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லெபார்ட்ரி தெர்மாமீட்டர் இஸ் யூஸ் டு டேக் த டெம்பரேச்சர் இன் லெபார்ட்ரியில் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லெபார்ட்ரி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஹியர் எ லாட் ஆஃப் கன்சர்ன் ஓவர் த யூஸ் ஆஃப் மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ். தெர்மோமீட்டரில் மெர்க்குரி உள்ளது இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுல நாட் ஆஃப் கன்சர்ன் இருக்குது. ஏன் அப்படின்னா மெர்க்குரி இஸ் அ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டாக்ஸிக் அப்படின்னா பாய்சனஸ், ஓகேவா. ஸோ ஒரு ஹியூமன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸாக. ஸோ மெர்க்குரி வந்து வெளியே லீக் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த தெர்மோமீட்டர் உடஞ்சிருச்சு, டிஸ்போஸ் பண்ணவே முடியாது அந்த மெர்க்குரியை, ஓகேவா. தீஸ் டேஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள் விச் டு நாட் யூஸ் மெர்க்குரி. ஸோ இப்போ டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணாமே நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டரே நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டெட் இட் ஹேஸ் அ சென்சார் விச் கேன் மெஷர் த ஹீட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த பாடி directly and from that can measure the temperature of the body. ஸோ இதில் வந்து மெர்க்குரிக்கு பதிலாக என்ன இருக்குது, சென்சார் இருக்குது. ஸோ இந்த சென்சார் வந்து நம்ம ஹீட் நம்ம பாடியிலேருந்து எவ்வளோ வெளியே வருது அப்படின்றத சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அது எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு காமிச்சிடும், ஓகேவா. இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இதுதான் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ இதில் ஒரு டிப் இருக்குது, ப்ராப் அண்ட் டிஸ்பிளே இருக்குது. இது ஆன் பட்டன், ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்? யூஸ் ஆஃப் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். வாஷ் த டிப் வித் வார்ம் சோப்பி வாட்டர், ஓகேவா. பாக்டீரியா போகிறதுக்காக வார்ம் அண்ட் சோப்பி வாட்டரில் இது பண்ணணும். ஹாட் வாட்டரில் பண்ணக்கூடாது இந்த டிப்பை. ஸோ ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். இதுதான் ஆன் பட்டன். அண்ட் தென் இன்சர்ட் த டிப் ஆஃப் த தெர்மோமீட்டர் இன்டு த மவுத், பாட்டம் ஆர் ஆம்பிட். ஸோ நம்ம ஆம்பிட்டில் வச்சுக்கலாம். ஹோல்ட் த தெர்மோமீட்டர் இன் பிளேஸ் அன்டில் இட் பீப்ஸ். ஸோ அதில் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வச்சுருந்தோம், அது ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இதை எடுத்து ரீட் த டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே ரீட் பண்ணலாம். டர்ன் ஆஃப் த தெர்மோமீட்டர், ரின்ஸ் அண்டர் த வாட்டர் அண்ட் புட் இட் அவே இன் சேஃப் பிளேஸ், ஓகேவா. ரின்ஸ் பண்ணி அதை வந்து கழுவிட்டு மறுபடியும் சேஃப் பிளேஸில் வச்சிடணும் ஆஃப் பண்ணி. ஸோ காஷன் பாருங்கள். அலெக்ஸ் வாண்டட் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் மில்க் யூஸிங் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஹிஸ் டீச்சர் ஸ்டாப்டு ஹிம் ஃப்ரம் டூயிங் ஸோ. ஸோ ஹாட் மில்க்கை வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. ஏன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லையா. ஸோ ஹியூமன் பாடி தவிர வேறு எந்த ஆப்ஜெக்டையும் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மூலிமா மெஷர் பண்ணுறது வந்து தப்பு, ஓகேவா. அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ரேஞ்ச் எப்படி இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. -35 டிகிரி to 42 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும், இல்லையா. ஸோ ஹாட் வாட்டர், ஹாட் டீயோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் என்ன ஆகும்? பர்ஸ்ட் ஆகிடக்கூடாது, இல்லையா. Also we are advised to now avoid keeping it in the sun or near the flame, okay. சன்லேயோ ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாதுங்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஹேஸ் த ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச், இல்லையா. நான் சொன்னேன்ல, அதில் ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது. இந்த கிளாஸ் வில் கிராக், பர்ஸ்ட் டியூ டு எக்ஸசிவ் ப்ரெஷர் கிரியேட்டட் பை எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மெர்க்குரி. ஸோ அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ரீவியஸ் டே ரிப்போர்ட்டட் இன் வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் மெஷர்ட் பை அ தெர்மோமீட்டர் கால் தி மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். ஸோ நேத்தோட அதிகபட்சமான வெப்பநிலை என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு என்னது? மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர். கம்மியாக எவ்வளோ ஒரு வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். Celsius scale. So Celsius is the common unit of measuring temperature, termed after Swedish astronomer Andreas Celsius in 1742. Before that, it was known as centigrade, as thermometers using the scale as or calibrated from freezing point of water 0 degree Celsius to 100 degree Celsius boiling point of water. ஸோ ஆண்ட்ரி செல்சியஸ் அவர் 1742 இது கண்டுபிடிச்சதுனால அவரை வந்து செல்சியஸ் அப்படின்றத வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சென்டிகிரேட்ன்றதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம வச்சுருந்தோம் ரீடிங்க. இன் க்ரீக் சென்டியம் அப்படின்னா என்ன அப்படின்னா 100. கிரேடஸ் அப்படின்னா என்னது? மீன்ஸ் ஸ்டெப், ஒரு ஸ்டெப், ஓகேவா. போத் வேர்ட்ஸ் மேக் இட் சென்டிகிரேட் அண்ட் லேட்டர் செல்சியஸ். ஸோ சென்டிகிரேட் அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் லேட்டர் வந்து செல்சியஸ் அப்படின்னு இது வந்துருச்சு, ஓகேவா. தென் இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலு. Fahrenheit is a common unit to measure human body temperature. So human body temperature measure பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? 100 டிகிரி Fahrenheit எப்படி சொல்லுவோம், இல்லையா. Fahrenheit வந்து காமனாக நம்ம பாடி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. It is termed after the name of German physicist Daniel Gabriel Fahrenheit. அவருக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன செய்வோம்? இவர் அதை வந்து Fahrenheit அப்படின்னு சொல்கிறோம். Okay, then freezing point of water is taken as 32 degree Fahrenheit. வாட்டரை வந்து ஃபாரன்ஹீட்டில் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக இருக்குது. பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ செல்சியஸில் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்.
ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதில் ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்கேல். இட் இஸ் டேர்ம்ட் ஆஃப்டர் லார்ட் கெல்வின், ரெசிடென்ட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் அண்ட் ரிட்டன் ஆஸ் கெல்வின், ஆல்சோ நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல் as it starts from absolute zero temperature. கெல்வின் ஸ்கேல் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெல்வின், கே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனால் அப்படின்னா இது அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம வந்து அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு நம்ம கெல்வினை சொல்கிறோம். ஓகேவா. டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல். ஓகே பாருங்கள். இப்போ ஃபாரன்ஹீட் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ, பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 30 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். சென்டரில் எவ்வளோ இருக்குது, 108 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. ஓகேவா. அண்ட் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் மேலே 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இதில் எவ்வளோ ஸ்கேல்ஸ் இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே. அண்ட் தென் கெல்வினில் பாருங்கள் 273.15 கெல்வின் அண்ட் 373.15 கெல்வின். நடுவில் எவ்வளோ இருக்குது, 100 கெல்வின் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் ரீடிங்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ரெட் கலரில் அந்த டெம்பரேச்சர் மெர்க்குரி லைன் வந்து எப்படி நிற்கும். ஸோ நம்ம எப்படி ரீடிங் எடுத்துக்கலாம். 0 டிகிரி செல்சியஸில் இருக்க எப்படி இருக்கும், 273 டிகிரி கெல்வினில் எப்படி இருக்கும், இதை வச்சு நம்ம எப்படி கரெக்டாக ரீடிங் எடுக்கணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. Relation between Fahrenheit scale and Celsius scale is as under. ஸோ ஃபாரன்ஹீட்டையும் செல்சியஸையும் எப்படி ஒரு ரிலேஷனில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். F-32/9 is equal to C/5. ஓகே. அண்ட் தென் கெல்வின் பாருங்கள். கெல்வின் is equal to 273.15 plus Celsius. The equivalent between principal temperature scales are given in table. ஸோ இது வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த மேலே உள்ள இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து செல்சியஸில் எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் ஸ்கேலில் 373.15 கெல்வின். ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி ஃபாரன்ஹீட், 273.15 கெல்வின். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடியோட செல்சியஸ் எவ்வளோ, 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்லலாம் 98.6 ஃபாரன்ஹீட். கெல்வின் ஸ்கேல்னா 310.15 கெல்வின். ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, 72 இருக்கும், 72 டிகிரி செல்சியஸ். அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 23 டிகிரி ஃபாரன்ஹீட். அண்ட் தென் கெல்வினில் 296.15 கெல்வின். நெக்ஸ்ட் பாருங்கள் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் யார் ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கெல்வின், ஆண்ட்ரி செல்சியஸ், கேப்ரியல் ஃபாரன்ஹீட், ரான்கி. ஸோ இந்த ரான்கியை பற்றி நம்ம இனிமேல் பார்ப்போம். அண்ட் தென் பாருங்கள் லோ டெம்பரேச்சர் அப்படின்னா அது எப்படி கீழே இருக்கும். அண்ட் தென் ஹை டெம்பரேச்சர்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் கூல் டவுன் ஆச்சுன்னா அது மறுபடியும் கீழே இறங்கிடும். And then hot some temperature of the universe in the earliest moment after the Big Bang. பிக் பேங்க்கு அப்புறம், பிக் பேங்னா என்ன, ஒரு பர்ஸ்ட் இல்லையா, அந்த பர்ஸ்டிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, அதோட டெம்பரேச்சர் யூனிவர்ஸோடது எப்படின்னா 10^32 கெல்வினில் இருந்துச்சான். அண்ட் தென் 373.15 கெல்வின் என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அண்ட் தென் ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் எர்த்தில் ரெக்கார்ட் ஆன ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329.85 கெல்வின். அண்ட் ஆவரேஜ் ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளவு, 310.15 கெல்வின். அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு, 273.15 கெல்வின். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் அது எவ்வளவு அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கோல்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் எர்த்தில் ரெக்கார்டான கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 178.45 கெல்வின். அது செல்சியஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, -94.7 டிகிரி செல்சியஸ். The Boomerang Nebula maintains the coldest known natural temperature in the universe. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த இடம் தான் என்னது, நெபுலா அப்படின்றது. அது வந்து கோல்டஸ்டான பிளேஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா. எப்படி அப்படின்னா -272.15 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அது 0 கெல்வின் அப்படின்னா என்ன, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் யூஸ் த செல்சியஸ் ஸ்கேல் டு மெஷர் டெம்பரேச்சர் ஃபார் டே டு டே பர்பஸ். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் என்ன யூஸ் பண்ணுறோம், செல்சியஸ் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. டே டு டே பர்பஸ்க்கு நம்ம என்ன தேவையோ அதுக்கு செல்சியஸ் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். The Kelvin scale has been designed in such a way it is not only an absolute temperature scale but also 1 degree change is equal to 1 Kelvin change. So 1 degree Celsius change அப்படிச்சுன்னா 1 degree Kelvin change. ஓகேவா. So this makes the conversion from Celsius to absolute temperature scale, Kelvin scale வந்து easy.
just the addition or subtraction of constant 273.15 degrees Celsius. But in United States they prefer to use Fahrenheit scale. ஸோ நம்ம வந்து செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மள்ட்ட வந்து கெல்வின் ஸ்கேல் மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா அது வந்து 273.15 டிகிரி செல்சியஸை ஆட் பண்ணுறது மூலியமாக சப்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். பட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? டு சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம் தே யூஸ் த ரான்கி ஸ்கேல். ரான்கி ஸ்கேல் அப்படின்னா என்ன? இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இன்ஜினியர் அண்ட் ஃபிசிஸ்ட் ரான்கி who proposed it in 1859. It is an absolute temperature scale and has the property of having 1 degree or change is equal to 1 degree Fahrenheit change. அந்த R அப்படின்னா ரான்கி. இது என்னது அப்படின்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேலாக கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி 1 டிகிரி ரான்கியை வந்து இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி Fahrenheit. ஸோ இது மூலிமா என்ன செய்கிறாங்க? Fahrenheit users who need to work with absolute temperature can be converted to Rankine by R is equal to F plus 459.67. ஸோ Fahrenheitல உள்ள ஸ்கேலை வந்து நம்ம Rankine அதாவது அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி.